ஹாய் டம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு புது ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதோடைய கண்டினியூ வீடியோ தான் இது. முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இது புரியும். சரி, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அவங்க வந்து அந்த லட்சுமின்றவங்க வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாங்க. கன்சீவாக இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாங்க. அதை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் அடித்து துரத்திடுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா வீட்டுக்கு வந்து ஆதரவு தேடி வராங்க. அந்த டைமில் அம்மாவும் சரி மாசமாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு புள்ள தச்சியாக இருக்காளே அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அக்செப்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட அவங்கள ஆள் கிடையாது. அப்போல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்தளவுக்குலாம் போக மாட்டாங்க இல்லையா? அப்படி இருந்தாலும் அவங்க போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களே தான் இப்போ பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது குழந்த பிறக்குது. திரும்ப கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வச்சு பார்க்குறாங்க. திரும்ப இதே மாதிரி இருந்தால் வேலைக்காகுது சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு பேசி திரும்ப அந்த அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. திரும்ப அங்கே போயிட்டு கூட என்ன இப்படி குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாளேன்னு கூட இல்லாமல் அவங்க குழந்தையும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ சேம் டைம் வந்து வேலையும் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டு வேலை எல்லா வேலையுமே அவங்க செஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி வீட்டுக்காரோட உட்காந்து பேசுறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒட்டிக்கிற உரசிக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்து தன்னுடைய கணவர்கிட்ட தான் பேசுறது கூட ஒரு சுதந்திரம் இல்லாத நிலைமை தான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப செகண்ட் பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. கன்சீவ் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஒரு பிரச்சனை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை 3 மாதம் அவ்வளோதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் கேப் தான் அந்த பேபி இதுவாகிறதுக்கு. திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப அடித்து துரத்திடுறாங்க. திரும்ப வந்து அம்மா வீட்டில் வரும்போது திரும்ப கொஞ்ச நாள் வச்சு பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு வந்து இவங்க குழந்தைங்கள கவனிக்கணும். அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வைக்கும்போது மருமக ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்ல மருமகன்னு சொல்லணும். இவங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள அவங்க அண்ணிக்கிட்ட விட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது வியாபாரத்துக்கு விட்டுட்டு இவங்களும் அம்மா கூட வியாபாரத்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பிரச்சனை இதுவாகிற மாதிரி இருக்குது. ஆனால் அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படியே வச்சுருந்தா பொண்ணு வாழ்க்கை நம்ம கெட்டு போய்டும். சரி, அவளா ஒரு வாழ்க்கை தேடிக்கிட்டாலும் சரி நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பேபியும் இன்னொரு பாப்பாவும் பிறந்துடுது. திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட இது பண்ணி பேசி சமாதானம் பண்ணி திரும்ப சேர்த்து வைக்கிறாங்க. திரும்ப சேர்த்து வைக்கும் போதுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஒரு பாப்பா வந்து கன்சீவ் ஆகிடுறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஒரு 3 மாதம் கூட இருக்காது, வாழ மாட்டாங்க அங்கே போயிட்டு அவங்க. மொத்தத்துலேயே அவங்க அவங்க ஹஸ்பண்டோட வாழ்ந்தது எப்படின்னா, ஒரு வருஷம் இருக்குமா, 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோதான் இருக்குமா. அது மாதிரி தான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே. ஒரு 14 வயசில் கல்யாணம் ஆகிருக்கு. 14 வயசில் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 15, 16 அதுக்குள்ளவே அவங்க வந்து அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாங்க. திரும்ப கூட்டிகிட்டு வந்து விடவே